ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யா எஃப்எக்ஸ். நம்ம இன்னைக்கு ஃபாரெக்ஸோட பேசிக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபாரெக்ஸ் இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். அதாவது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் நடுவில் இருக்கிற அந்த கரன்சியோட வேல்யூ அதில் ட்ரேட் பண்ணுறது பேர் தான் ஃபாரெக்ஸ். எப்படி சொல்லணும்னா, இப்போ ஐஎன்ஆர் அதாவது ஒரு யூஎஸ்டி அதாவது அமெரிக்காவோட ஒரு டாலரோட மதிப்பு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 74 ரூபா 75 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கோம். அதாவது இன்றைக்கி 74 ரூபா, அதாவது ஒரு டாலரோட மதிப்பு இன்றைக்கி 74 ரூபா இருந்துச்சுன்னா நாளைக்கு 74 ரூபா 50 பைசா மாறி இருக்கும். இந்த மாறுற ப்ரைஸில் நம்ம ட்ரேட் பண்ணுறது பேர் தான் ஃபாரெக்ஸ். ஒரு நாட்டுக்கும் இந்த நாட்டில் இருக்கிற கரன்சிக்கும் அடுத்த நாட்டில் இருக்கிற கரன்சிக்கும் நம்ம இதுக்கு இடையில ட்ரேட் பண்ணுறது பேர் தான் ஃபாரெக்ஸ். சிம்பிளாக சொல்லணும்னா இதுலேயே அதிகமான வால்யூம் கொண்ட மார்க்கெட் எது பார்த்திங்கன்னா ஃபாரெக்ஸ் மட்டும்தான். அதாவது ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 7 ட்ரில்லியன் ப்ளஸ் வால்யூம் இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது. அந்த அளவுக்கு பெரிய மார்க்கெட். ஷேர் மார்க்கெட்லாம் இதோட கம்பேர் பண்ணனா ரொம்ப ரொம்ப சின்னது. ஃபாரெக்ஸ் மார்க்கெட் தான் இருக்கிறதுலே அதிகமான ஹையஸ்ட் வால்யூம் கொண்ட ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஃபாரெக்ஸ் மார்க்கெட் லீகலாக இல்லீகலான்னு கேட்டிங்கன்னா ரெண்டுக்குமே பதில் இல்லை. ஏன்னா லீகலாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறத இந்த மாதிரி சில விஷயங்கள் தடை செஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் அது நடந்துட்டு தான் இருக்குது இன்னும் இந்தியாவில். எந்த மாதிரினா, இப்போ கிரிப்டோ நடந்துகிட்ருக்குல்ல அதே மாதிரி. ஆனால் அந்த அளவு கூட பேசப்படாத ஒரு சைலண்ட்டாக நடந்துகிட்டு இருக்கிறது தான் இந்த ஃபாரெக்ஸு. ஃபாரெக்ஸ்க்கும் ஸ்டாக்ஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஷேர் மார்க்கெட் அந்த ஸ்டாக் அதாவது ஒரு கம்பெனியோட ஷேரில் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். இதில் கரன்சியில் ட்ரேட் பண்ணுறோம். அதில் டேக்ஸ் அதிகம். ஆனால் இதில் டேக்ஸஸ் கம்மி, கமிஷன் மட்டும்தான். அதுவும் சின்ன அளவில் தான் பிடிப்பாங்க. அதை பற்றி நம்ம வர வீடியோஸில் பார்ப்போம். ஃபாரெக்ஸ் மார்க்கெட் 24 ஹவர்ஸும் அவைலபிளில் தான் இருக்கும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் மட்டும்தான். சாட்டர்டே சண்டேஸ் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸும் லீவில் தான் இருக்கும். அதாவது ஹாலிடே சாட்டர்டே சண்டேஸில். மற்றபடி 24 ஹவர்ஸும் மண்டே டு ஃப்ரைடேயில் ரன் ஆகிட்டு தான் இருக்கும். ஹை வால்யூம் இருக்கிறதுனால நம்ம எப்போ வேணால் என்ட்ரி எடுக்கலாம். நம்மளுக்கு அந்த நம்ம செட்டப்பில் அது மார்க்கெட் வரும்போது நம்ம என்ட்ரி எடுக்கலாம். அதுக்கான டைம் அதிகமாக இருக்கும் ஷேர் மார்க்கெட் கம்பேர் பண்ணும்போது ஃபாரெக்ஸில்.